அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்ததிலிருந்து மஸ்ஜிதுன் நபவி அமைக்கப்பட்டதிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திக்கும் வரை இத்திகாஃபை விடவில்லை. முதல் பத்தில் இருந்தார்கள், இரண்டாவது பத்தில் இருந்தார்கள், இறுதி பத்தில் இருந்தார்கள், மரணம் வரை இறுதி பத்திலேயே தொடர்ந்தார்கள். ஏன்? லைலத்துல் கத்ருடைய இரவை விட்டுவிடக் கூடாது என்ற காரணத்துக்காக. இத்திகாஃப் எல்லாம் நம்முடைய இபாதத்துடைய வாழ்க்கையிலே கிடையாது. 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே அல்லாஹ்வை தனிமையில் சந்திக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இஅ்திகாஃப் இருப்பார்கள். அல் ஹல்வத்து மஅ அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு முஃமின் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வணக்க வழிபாடு அல்லாஹ்வோடு தனித்திருத்தல். உங்களுடைய மனைவியோடு தனித்திருப்பீர்கள், உங்களுடைய நண்பனோடு தனித்திருப்பீர்கள், அல்லது யாரும் இல்லாமல் உங்களோடு நீங்கள் தனித்திருப்பீர்கள். அல்லாஹ்வோடு என்றைக்காவது தனித்திருந்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வோடு தனிமையில் இருந்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வோடு தனிமையில் பேசி இருக்கிறீர்களா? அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய அன்பை, உங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா? என்றைக்காவது தனிமையில் யா அல்லாஹ் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா? யா அல்லாஹ் இவ்வளவு குற்றத்தை செய்துவிட்டேன், யாரும் அறியவில்லை, நீ ஒருவன் தான் அறிந்தவன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே அழுதிருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அழுதவர் 7 அரிசின் நிழலில் இருப்பார் என்று சொன்னார்கள். தனிமையில் அழுதார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு நீங்கள் எளிமையாக நுழைய வேண்டும் என்றால் மக்கள் உறங்கும் பொழுது நின்று தொழுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்? அந்த வணக்க வழிபாடு உங்களுக்கும் அல்லாஹ்விற்கும் மட்டும் தனித்திருக்க வேண்டும். லைலத்துல் கத்ருடைய இரவை அடைய இருக்கின்ற நாம் இந்த ஜமாஅத்துடைய தொழுகைகளை எவ்வளவு தொழ முடியுமோ தொழுதுவிட்டு முழுவதுமான தனிமையுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள். ஒரு ஆலிம் துஆ கேட்டு ஆமீன் சொல்லக்கூடிய இந்த செயல்பாட்டை இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுகளில் வைக்காதீர்கள். ஒரு கிராத்தை போட்டுவிட்டு அவரை துஆ சொல்லிவிட்டு ஆமீன் ஆமீன் என்று சொல்வதல்ல. துஆ உங்களோடு அல்லாஹ்வோடு பேசுவது, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய தேவைகளை முன்வைப்பது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ்விடத்திலே கேட்பது. அந்த துஆவை தனிமையிலே செய்து பழகுங்கள். பேசுங்கள் அல்லாஹ்விடத்திலே. பேச தெரியாமல் இருந்தால் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் உன்னிடத்திலே எப்படி பேசுவது, என் நாவுக்கு வாய்ப்பு கொடியா அல்லாஹ் என்று அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய நேரங்களை தனித்திருப்பார்கள். எத்துணை சஹாபாக்கள் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை தாமதமாக வந்தார்கள். ஏன் ஆயிஷா தாமதமாக வந்தாய்? அங்கே ஒருவர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார். யா அல்லாஹ்வுடைய தூதரே, யார் ஓதிக்கொண்டிருந்தார்கள்? உபை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சஹாபியுடைய குர்ஆனை நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு சஹாபி அவர்கள் குர்ஆனை பள்ளியில் தனிமையில் உட்கார்ந்து ஓதிக் கொண்டிருந்தார்கள். மறுநாள் காலையில் பார்த்தவுடன் சொன்னார்கள், குர்ஆனை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், ஓதுவதை அவ்வளவு அழகாக ஓதினாய். அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் இன்னும் அழகாக ஓதியிருப்பேன். இரவு நேரங்களில் பள்ளிகளில் சஹாபாக்கள், இரவு நேரங்களில் மால்களிலும் அல்லது இந்த பொழுதுபோக்கு தரக்கூடிய இடங்களிலும் இன்று மூமின்கள் தன்னை மூமின்களாக எண்ணிக்கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை சொல்கிறான், அவர்கள் இரவுடைய நேரத்தில் குறைவாக உறங்குவார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் படுத்தால் தங்களுடைய முதுகை படுக்கையில் இருந்து சாய்த்திருப்பார்கள், நிமிர்த்தி இருப்பார்கள். இரவுடைய சஹருடைய நேரங்களில் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள். மூமின்களுடைய தன்மைகள் எல்லாம் ஏதாவது ஒரு தர்மமாக பொருந்துமான பாருங்க. அல் ஹல்வத்து மஅ அல்லாஹ். 10 இரவுகளிலும் முழுமையாக அல்லாஹ்விற்காக நேரத்தை ஒதுக்குங்கள். அல்லாஹ்வுடைய தனிமையில் அல்லாஹ்விடத்திலே தனிமையில் பேசுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 10 நாட்களையும் முழுமையான வணக்க வழிபாட்டில் இபாதத்தில் கழியுங்கள். அதுவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் தேர்ந்தெடுத்த லைலத்துல் கத்ருடைய இரவு. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலே இந்த நாளை போன்ற ஒரு நாள் கிடையாது, அந்த இரவை போன்ற ஒரு இரவு கிடையாது. லைலத்துல் கத்ருடைய இரவில் அமல் செய்வது அல்லாஹ் யாருக்கு தௌஃபீக் செய்வானோ அவர்களுக்கு தான். லைலத்துல் கத்ருடைய இரவிலும் உங்கள் உள்ளம் இபாதத்தில் செல்லவில்லை என்றால் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளம் சீரிடப்பட்டிருக்கிறது. அதை விட்டு வெளியே வர அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுதல். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தேடக்கூடிய இந்த இறுதி 10 நாட்களில் ஒரு முஃமின் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வணக்க வழிபாடு குர்ஆனை ஓதுதல். பாவிகள் யார் தெரியுமா?
அல்லாஹ்விடத்திலே நஷ்டவாளிகள் யார் தெரியுமா? ரமதான் குர்ஆன் இறக்கப்பட்ட ரமதான் மாதத்தில் கூட குர்ஆனை விட்டு தூரமானவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள், மிகப்பெரிய பாவிகள். குர்ஆன் உங்களுடைய வேத புத்தகம், அல்லாஹ் கொடுத்த வேத புத்தகம். நீங்கள் வீடுகளிலே அலமாரிகளிலே வைத்து உறங்குவதற்கா அல்லது வீடுகளிலே பத்திரமாக பக்குவப்படுத்தி வைப்பதற்கா குர்ஆன்? குர்ஆன் ஓதுவதற்காக, அதை தேடுவதற்காக அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு. முஹம்மது ரசூலுடைய சமூகத்தில் அல்லாஹ் பேசிய வார்த்தைகளை ஒரு முஃமின் தன்னுடைய நாவுகளால் உச்சரிப்பது. இந்த வார்த்தையை புரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அல்லாஹ் நம்முடைய நாவுகளால் உச்சரிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தது அல்லாஹ் இந்த மூமின் சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய அருள். இந்த அருளை விட்டு தூரமானவர்கள், அல்லாஹ்வை விட்டு தூரமானவர்கள். அல்லாஹ்வுடைய கலாம் அது படைப்பல்ல, அல்லாஹ்வோடு இணைந்தது. அல்லாஹ்வுடைய சிஃபத் குர்ஆன். அல்லாஹ்வுடைய தன்மையை விட்டு தூரமானவன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிறான். எத்துணை பேருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதத் தெரியாது? எத்துணை பேருக்கு சூரத்துல் இக்லாஸை ஓதத் தெரியாது? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினாலும் சூரத்துல் ஃபாத்திஹா சொல்லக்கூடிய பொருள் எத்துணை பேருக்கு தெரியாது? ஆங்கில புத்தகத்தை கொடுத்தால் தரைமாறியாக அந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய திறமை நமக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த உச்சரிப்புகளை, அதன் முறைகளை, அதனுடைய ஸ்டைல்களோடு இங்கிலீஷை வாசிக்கக்கூடிய, ஆங்கிலத்தை வாசிக்கக்கூடிய திறமை, தமிழை வள்ளினம் மெல்லினம் கூட அதை பார்த்து வாசிக்கக்கூடிய, படிக்கக்கூடிய திறமை இடத்திலே பலருக்கு இருக்கிறது. ஆனால் குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய முறையில் நம்முடைய பலருக்கு ஓத தெரியாது. 40 வருடமாகியும் அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று எழுத்து கூட்டிக் கொண்டிருப்பார். 40 வருடத்துடைய வாழ்நாளை வீணடித்ததற்கு அல்லாஹ்விடத்தில் என்ன பதிலை சொல்லுவார்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். தன்னுடைய குழந்தை குர்ஆனை ஓதுமாறு கட்டளையிடுவார்கள். குழந்தையை பிறந்த உடனேயே குர்ஆனுடைய சத்தத்தை கேட்டு என்னுடைய பிள்ளை 8 வயதிலே ஹாஃபிதாகி விட வேண்டும், 6 வயதிலே ஹாஃபிதாகி விட வேண்டும். உன்னுடைய குழந்தைக்கு நீ விரும்பக்கூடிய இந்த செயலை ஏன் உனக்கு விரும்பவில்லை? ஏன் உனக்கு விரும்பவில்லை? என்னுடைய குழந்தை காலையிலே குர்ஆன் ஓத வேண்டும், நீங்கள் ஓதினீர்களா? என்னுடைய குழந்தை மாலையிலே பள்ளியிலிருந்து வந்தால் குர்ஆனுடைய கையோடு இருக்க வேண்டும், அல்லது மதரசாக்களிலே சென்று முதலிடத்திலே ஆசிரியரிடத்திலே படிக்க வேண்டும், நீங்கள் படித்தீர்களா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலுன மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யாத விஷயத்தை ஏன் சொல்கிறீர்கள்? கபர மக்தன் இன்தல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே செய்யாத விஷயங்களை சொல்லுவது மிகப்பெரிய பாவம். யாருக்கு உணர்வு இருக்கிறது? இத்துணை ஆண்டுகளாகியும் சூரத்துல் ஃபாத்திஹா புரியவில்லையே, அல்லாஹ்விடத்திலே அழுதீர்களா இந்த பாவத்திற்காக? சூரத்துல் இக்லாஸ் புரியவில்லையே, அழுதீர்களா? என்னை எனக்கு நேர்வழி காட்டுவதற்காக, என்னுடைய அக்கீதாவை, என்னுடைய குணத்தை, என்னுடைய வாழ்வை, என்னுடைய குடும்பத்தை சீர்திருத்துவதற்காக இறக்கப்பட்ட குர்ஆன் எனக்கு ஒரு ஹர்ஃப் கூட புரியவில்லை. ஆங்கிலம் புரியும், தமிழ் புரியும், இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் புரியும், அரபி புரியாதா? சிரமப்பட்டால் கற்றுக்கொள்ள முடியாதா? கற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்நாளை கொடுத்துதான் கற்றுக்கொண்டார்களா? எளிதான மொழி. வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர். குர்ஆனை எளிதாக ஆக்கி வைத்திருக்கிற நினைவு கூறுவதற்காக. எத்தனை பேர் முஃமின்களே ரமதானுடைய மாதத்தில் கூட குர்ஆனை விட்டு தூரமானவர்கள். சலஃபுகளினுடைய முன்னோர்கள் 3 நாளைக்கு ஒருமுறை குர்ஆனை முடிப்பார்கள். ஆனால் அவர்களை குறை சொல்லுவோம். லைலத்துல் கத்ருடைய இறுதி 10 இரவை அடைந்தால் 1 நாளைக்கு ஒருமுறை குர்ஆனை முடிப்பார்கள். முன்னோர்களுடைய வரலாறு அதை சொல்லுகிறது. இத்துணை பேர் குர்ஆன்